அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நம்மை படைத்த அல்லாஹ் எந்த உலகத்திலேயுமே நம்ம என்ன செய்ய பிரியப்படுவது கிடையாது. அதாவது கீழ்த்தரமான சூழ்நிலைக்கு கொண்டு போவதற்கு ஆசைப்படுவதே கிடையாது. அன்பிற்குரியவர்களே, நன்றாக சிந்தித்து பார்த்தோமே ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருந்த நம்மை தாயுடைய வகுற்றுக்குள்ளே ஒரு பொருளாக அல்லாஹ் உருவாக்கினான். அதுதான் பெரிய உலகம், அதை விட்டு போக மாட்டோம் என்று என்ன செய்தோம்? நாம் போராடினோம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? தாயுடைய கருவறையில இருந்து வெளியாக்கி அதை விட பெரிய உலகத்திற்கு கொண்டு வந்து இந்த உலகத்திலே உண்டான சொந்தங்களை எல்லாம் அல்லாஹ் காட்டினான். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை முடிகின்ற பொழுது மறு உலக வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை எடுத்தோமையானால் நாம் பார்க்காதவர்களை எல்லாம் அங்கே பார்க்கலாம். நாம் பார்க்காத மற்ற படைப்பினங்களை எல்லாம் பார்க்கலாம். மற்ற படைப்பினங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பார்த்தால் நம்மை கடிக்கக்கூடிய, குத்தக்கூடிய, நமக்கு நம்மை தீண்டக்கூடியதெல்லாம் நமக்கு இங்கே நண்பனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கலாம். நமக்கு மரியாதை செய்யக்கூடிய சூழ்நிலையை பார்க்கலாம். அடுத்தபடியாக மகுஷருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்மளுடைய கபூரில் இருந்து நம்மளை எழுப்பப்பட்ட உடனேயே அன்பிற்குரியவர்களே, தனக்கு பிரியமான மனிதர்களை, பிரியமல்லாத மனிதர்களை விட பிரியமான மனிதர்களை சந்தோஷமானவர்களாக 14ஆம் பக்கத்தில் நிலவை போன்று கபூரில் இருந்து எழுப்பப்படுகின்ற பொழுது அதை விட சந்தோஷத்தை பார்க்கலாம். கியாமத்திலே எல்லாரும் ஒன்று கூட்டப்பட்ட சூழ்நிலையிலே அல்லாஹ் சொல்லுவான், நல்லவர்கள் என்ன செய்யுங்கள், ஒதுங்குங்கள், பாவிகள் ஒதுங்குங்கள் என்று சொல்லுகிற பொழுது பாவிகள் எல்லாம் பதறக்கூடிய சூழ்நிலையிலே அல்லாஹு தாலா என்ன செய்ய? அல்லாஹு தாலா நம்மை மாத்திரம் நல்லவர்களை ஒதுக்கி நம்மளுடைய முகத்திலே, நம்மளுடைய வதனங்களிலே ஒளிகள் வருவதை பார்க்கலாம். அதை விட சிறந்தது சொர்க்கத்திற்கு நாம் போய்விட்டோமே ஆனால் நாம் கண்ட உலகத்திலெல்லாம் கிடைக்காத சுகங்களை எல்லாம் அந்த சுவனத்தில் அல்லாஹ் கொடுத்து அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும், நாம் கண்ட உலகத்திலெல்லாம் நஜீஸ் வெளியாகுவதை பார்க்கலாம், அழுக்குகள் வெளியாகுவதை பார்க்கலாம், வேர்வைகள் வெளியாகுவதை பார்க்கலாம். ஆனால் அந்த சுவனத்திலே எதுவுமே வெளியேறாது. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். ஒரு மரத்திலே உண்டான பழம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசியாக, ஒவ்வொரு நிறமாக, ஒவ்வொரு அதாவது உடல் பருவம் உள்ளதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஆக அல்லாஹ் தஆலா நாம் வாழக்கூடிய எந்த உலகத்திலும் நம்மளை கீழ்த்தரமான சூழ்நிலைக்கு கொண்டு போவதற்கு ஆசைப்படுகிறானா என்றால் இல்லவே இல்லை. காரணம் என்னன்னு கேளுங்க. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமம் இது எல்லாத்துக்கும் ஏற்படும். நபிமார்களுக்கு ஏற்படாமல் இல்லை, ரசூல்மார்களுக்கு ஏற்படாமல் இல்லை, இன்றைக்கு வாழக்கூடிய அவுலியாக்களுக்கு ஏற்படாமல் இல்லை, இன்றைக்கு வாழக்கூடிய சாலிஹீன்களுக்கு ஏற்படாமல் இல்லை. எது ஏற்படுகிறதோ ஏற்படவில்லையோ இவர்களுக்கு என்ன ஏற்படும்? ஒரு சங்கடமாவது ஏற்படும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதற்காக ஒரு சங்கடத்தை கூட அனுபவிக்காத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்குகிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமாண்டா? ஒரு சங்கடத்தை கூட அனுபவிக்காமல் இந்த உலகத்தை விட்டு மறைந்தவர் யாருமே இல்லை. அன்பிற்குரியவர்களே, அதே நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கு இந்த உலகிலும் சரி மறு உலகிலும் சரி அல்லாஹ் அந்த சங்கடங்கள் நிரந்தரமாகாமல் இருக்க மருந்துகளை சொல்லி கொடுத்திருக்கிறானா? அல்லாஹ் மருந்தினை சொல்லி தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான மனிதர்களை பார்க்கிறோம். சிரமங்கள் எத்தனையோ வகையாக வரலாம். அதே நேரத்தில் இன்பங்கள் எத்தனையோ வகையாக வரலாம். இன்பங்கள் அதிகமாகுவதற்கும் வழியை சொல்லி கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். சிரமங்கள் நீங்குவதற்கும் அல்லாஹ் வழியை சொல்லி கொடுத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அருமை சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நீங்குவதற்கு வழி, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அதாவது இன்பங்கள் அதிகமாகுவதற்கு வழி, மறு உலக வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சிரமங்கள் இன்பங்கள்
கம்மியாகி அதிகமாகுவதற்குண்டான வழி என்ன அப்படின்னு சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டே அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய பெயர் நாமத்தை சொல்லித் தருகிறார்கள். என்ன பெயர் நாமம் தெரியுமா? யா ஹன்னானு யா மன்னானு, யா ஹன்னானு யா மன்னானு சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த யா ஹன்னான் யா மன்னான் என்பதை நீங்கள் நேரம் கிடைக்குகிற பொழுதெல்லாம் உங்களுடைய நாவிலே புழங்க விடுங்கள், உங்களுடைய நாவிலே புழங்க விடுங்கள். என்னங்க அர்த்தம்? கஷ்டங்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் நிறைவேறாத காரியங்களையும் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ், கஷ்டங்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் நீக்கக்கூடிய அல்லாஹ், எங்களுக்கு எல்லா நிலையிலும் துணை இருந்து எங்களை காக்கக்கூடிய அல்லாஹ். அதுதான் இந்த யா அம்மா யா ஹன்னானு யா மன்னானுக்கு அர்த்தம். சொன்ன உடனே பெருமானாரிடத்திலே கேட்குகிறார்கள், இதனுடைய முதல் அடையாளம் என்ன? இது அல்லாஹ்விடத்திலே நடக்குகிறது, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு இருக்குகிறது என்பதற்கு முதல் அடையாளம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த யா ஹன்னானையும் யா மன்னானையும் நீங்கள் உங்களுடைய நாவிலே சுவைக்க ஆரம்பித்தீர்களேயானால் முதலிலே உங்களுடைய இதயம் நிம்மதி பெறும். அடுத்தபடியாக உங்கள் உறுப்புகளிலே உண்டான நரம்புகள் எல்லாம் நிம்மதி வரும், அமைதி வரும். அடுத்தபடியாக உங்களுடைய உறுப்புகள் நிம்மதி வரும். அடுத்தபடியாக உங்களுடைய உடம்பிலே உண்டான சதைகள் நிம்மதி பெறும். அடுத்தபடியாக உங்கள் சதைக்கு மேல் உங்களுடைய உறுப்புகளிலே உண்டான முகங்கள் எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? அதாவது வெண்மை பெறும். வெண்மை பெற்ற பின்னால் அழகு பெறும். அழகு பெற்ற பின்னால் என்ன பெறும்? அந்தஸ்து பெறும். அந்தஸ்து பெற்ற பின்னால் ஒளிமயமாக ஆகும். இந்த ரெண்டு அஸ்மாவுல் ஹுஸ்னாவுக்கு இவ்வளவு காரியங்கள் இருக்குகிறது. எந்த காரியம் நிறைவேறாம இருக்கட்டும், எந்த காரியம் நடக்காமல் இருக்கட்டும், யா ஹன்னான் யா மன்னான் ஓதி பாருங்க, அந்த காரியத்தை அல்லாஹ் நடத்தி வைப்பான். ஏனென்றால் நடத்தக்கூடியவன் அல்லாஹ், நடத்தி வைக்குகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் மாறு செய்வானா? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் லா யுஹ்லிஃபுல் மிஆத். மனிதா, நீ கொடுத்தால் வாக்குறுதி மீறுவாய், நான் கொடுத்தால் வாக்குறுதி மீற மாட்டேன். ஆகையினால நான் கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டேன். என்னுடைய திக்ருக்கு என்ன இருக்குகிறது? எங்கேயுமே கிடைக்காத, எதுலையுமே கிடைக்காத நிம்மதி என்னுடைய திக்ருக்கு இருக்குகிறது. அல்லாஹ் ஒரு இடத்துல குர்ஆன்ல சொல்றாங்க, அலா பி திக்ரில்லாஹ் தத்மையின்னல் குலூப். நிம்மதியை தேடி எங்க இருக்குன்னு போகாத. மன நிம்மதி எங்கே இருக்கிறது தேடி போகாத. அது எங்கே இருக்கிறது தெரியுமா? உன் மனதுக்கும் உன் கல்புக்கும் உன் உடலுக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன்னுடைய உன்னுடைய உலகத்திற்கும் நிம்மதி எங்கே இருக்கிறது தெரியுமா? என்னுடைய திக்ரிலே இருக்கிறது, என்னை தியானிப்பதிலே இருக்கிறது, என்னை தியானிப்பதிலே இருக்கிறது. என்னை தியானித்து பார். தனிமையாக இருந்தாலும் சரி, கூட்டத்தோடு இருந்தாலும் சரி, குடும்பத்தோடு இருந்தாலும் சரி, துக்கம் துயரம் கஷ்டம் நஷ்டம் எந்த நிலையிலே இருந்தாலும் சரி, என்னை தியானித்து பார். என்னுடைய தியானத்திலே உனக்கு பதில் கிடைக்குகிறதா இல்லையா என்பதை நீ என்ன செய்வாய்? பார்த்து கொள்வாய் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நமக்கு ஏன் பரிகாரம் தருவது கிடையாது தெரியுமா? மருந்து போடக்கூடிய இடத்திலே நாம் மருந்து போடுவது கிடையாது, எதையுமே அனுபவித்து பார்ப்பது கிடையாது. அனுபவிக்கின்ற பொழுது கொஞ்சம் நஷ்டம், கொஞ்சம் கஷ்டம் ஏற்படத்தான் செய்யும். அந்த கஷ்டத்தை நாம் பொறுத்து கொள்வது கிடையாது. நாம் என்ன செய்கின்றோம்? எதை செய்தாலும் மனதை ஒரு புறத்தில் வைக்குகிறோம், கல்வை ஒரு புறத்தில் வைக்குகிறோம், உடல் உறுப்புகளை ஒரு புறத்தில் வைக்குகிறோம். இந்த எல்லாவற்றையும் ஓரிடத்திலே வைத்து நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்திற்கு மகிமை உண்டு, அந்த காரியத்திற்கு நாட்டம் உண்டு, அந்த காரியத்திற்கு பரிகாரம் உண்டு, அந்த காரியத்திற்கு அல்லாஹ்விடத்திலே பதில் உண்டு. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இந்த யா ஹன்னான் யா மன்னான் இந்த உலக வாழ்க்கையிலும் வெற்றியை கொடுக்கும். நரகத்துடைய ஒரு மனிதன் நரகவாதியாக ஆக்கப்பட்டாலும் கூட அவனையும் கூட சொர்க்கத்திலே கொண்டாந்து என்ன செய்யும்? இந்த யா ஹன்னான் யா மன்னான் சேர்க்கும். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அப்ப
மனிதனுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியது நாலு விஷயங்களில் முதலாவது விஷயம் தொழுகை, இரண்டாவது விஷயம் திலாவத்துல் குர்ஆன், மூணாவது விஷயம் அல்லாஹ்வுடைய திக்ர். நான்காவது விஷயம் என்ன? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம்ங்க. ஆக அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ் சொன்னது எதுவும் செய்ய முடியாததா? சாதாரணமாக செய்யலாம். அதற்கென்று நேரம் ஒதுக்க வேண்டுமா? எல்லா இடத்திலும் செய்யலாம், எப்பொழுதும் செய்யலாம், தூக்கத்திலேயும் செய்யலாம். அல்லாஹ் தன்னுடைய நல்ல அடியார்களை பற்றி சொல்றான். வாலா ஜுனூபிஹிம்ங்கறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் தூக்கத்தில் புரண்டு படுக்குகிறார்கள் அல்லவா, இப்பக்கமும் பப்பக்கமும். அந்த நிலையிலே கூட என்ன செய்வார்கள்? யாக்கையும் ரஹ்மத்திக்க நஸ்தகீஸ் அப்படின்னு அல்லாஹ்வை கூப்பிடுவார்கள். எந்த புறத்திலே திரும்பி படுத்தாலும் என்ன செய்வார்கள்? அந்த நேரத்திலேயும் கூட அவர்களுடைய வாயிலே இருந்து யாக்கையும் ரஹ்மத்திக்க நஸ்தகீஸ் என்ற அந்த உயர்தரமான திக்ர் அவர்களுடைய வாயிலே வந்து கொண்டே இருக்கும். அந்த நேரத்திலேயும் கூட அல்லாஹ்வுடைய உதவி இறங்கிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான். அன்பிற்குரியவர்களே, ஆக அல்லாஹ்வுடைய திக்ரை, தியானத்தை கடைபிடித்தவர்கள் உலகத்தை வென்றார்கள். கடைபிடிக்காதவர்களை உலகம் வென்றது. உலகத்தை வென்றவர்கள் நாளை சுவனத்தை வெல்வார்கள். உலகம் யாரை வென்றதோ அவர்கள் நரகத்தை வெல்வார்கள். இதுதான் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய அடையாளம். இதை பின்பற்றியவர்களெல்லாம் எல்லா உலகத்திலும் மகிமை பெற்று விட்டார்கள். அதே வாழ்க்கையை நாமும் பின்பற்றினால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக, திருநாளாக, திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணும் நாளாக இருக்கும். அந்த பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிகளுக்கும் கியாமத் நாள் வரை துண்டு தட்டு தவறாமல் தந்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.